நீங்கள் இதிலேயே படித்து நான் போடக்கூடிய வீடியோக்களையே படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதி கொரியாவுக்கு போய் நல்ல வேலை வாய்ப்பு பெற முடியும். உங்களுக்கு எக்ஸாம் எழுதி என்னென்ன வழிகாட்டுதல்களை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு செய்வேன். இந்த வீடியோவில் வந்து நாம கொரியா மொழியை ஃபுல்லாக படிக்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம குறியீடுகள் பார்க்க போகிறோம். குறியீடுகள் நான் இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, தலைப்பு போட்டிருக்கேன். அப்போ குறியீடுகள் போட்டுட்டு நான் ஆவண்ணா யானை யாவண்ணா ஓனாவண்ணாண்டு எழுதி வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எழுத்துக்கள் இல்லை, இது உயிரெழுத்துக்கள் இல்லை, இது குறியீடுகள். அப்படின்னா ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு, அரவு எல்லாமே வரும்ல, தமிழ்ல வரும்ல. அதே மாதிரி இப்போ ஒரு கானா அப்படின்னு வருதுன்னா அந்த கானாவையும் ஆனாவையும் சேர்த்தாத்தான் காண்டு நீட்ட முடியும். அதாவது இக்கண்ணாவை காவும் நீட்டுறண்டா வந்துக்கிட்டு ஒரு குறியீடை போடணும். அதே மாதிரி தான் இந்த குறியீடுகள் அப்படின்னு தலைப்பை போட்டு நான் எழுதிருக்கேன். ஸோ இது ஆனாவண்ணா யானை யாவண்ணா இல்லை, ஆனாவண்ணா உச்சரிப்பு. இதுல நான் தமிழ்ல தான் இந்த உச்சரிப்புகளை எழுதியிருக்கேன். ஆனா கொரிய மொழியில சில உச்சரிப்புகள் இருக்கு, அதை தமிழ்ல எழுத முடியாது, எழுதி காட்ட முடியாது. அதை நான் பொதுவா தமிழ்ல எழுதியிருக்கேன். பிறகு அதுக்குரிய வித்தியாசங்களை நான் கீழே எழுதி காட்டுறேன். முதல்ல நாம இதை பார்ப்போம். முதல்ல ஆனா உச்சரிப்பு. அதை எப்படி பாருங்க, ஒரு செங்குத்தா ஒரு கோடு வருவது, கிடையா ஒரு கோடு வருது. இதான் வந்துக்கிட்டு ஆனாவாவும் உச்சரிக்கப்படும், ஆவண்ணாவும் உச்சரிக்கப்படும். உதாரணமா இது வந்துக்கிட்டு இக்கண்ணா அப்படிங்கிற குறியீடு. இதோட இந்த ஆனாவை சேர்த்தா இது காவா மாறும் அல்லது காவா மாறும். புரியுதா? அடுத்தது இது யா. அடுத்தது இது ஓ. இது ரெண்டுக்கும் வந்துக்கிட்டு சிறிய வித்தியாசங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரியா மொழியில் இருக்கக்கூடிய எல்லா உச்சரிப்பையும் வந்துக்கிட்டு தமிழ்ல அப்படியே எடுக்க முடியாது. சில உச்சரிப்புகள் அப்படியே எடுக்க முடியும், சில உச்சரிப்புகள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஓ உச்சரிப்பு. இது ரெண்டையும் நான் இப்போதைக்கு ஓன்னான்னு சொல்றேன். பிறகு நான் உங்களுக்கு தனித்தனியா அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தது ஊன்னா இதுக்கு வந்துக்கிட்டு இந்த குறியீடு. அடுத்தது யோ. அடுத்தது யூ. அடுத்தது ஈ. அடுத்தது இது என்னண்டா ஊண்டு வரும். அதாவது பல்லு ரெண்டையும் கடிச்சுக்கிட்டு ஊ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு. அடுத்தது வி உச்சரிப்பு. அடுத்தது வா உச்சரிப்பு. அடுத்தது இதுவும் வந்துக்கிட்டு வித்தியாசப்படும். இது ஏ உச்சரிப்பு. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். நாம அதை பிறகு பார்ப்போம். அடுத்தது ஓ உச்சரிப்பு. அடுத்தது வந்துக்கிட்டு வே இதுக்கும் வித்தியாசப்படும். இதையும் நாம பிறகு பார்ப்போம். அடுத்தது ஊங்கிற பல்ல கடிச்சு சொல்லக்கூடிய ஊங்கிற உச்சரிப்பையும் உச்சரிப்பையும் சேர்த்து உய் அப்படின்னு சொல்லப்படும். இது எல்லாத்தையும் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு இது கைக்கு பழக்கமாகும். இதுல இருக்கக்கூடிய உச்சரிப்பு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நாம உயிரெழுத்துக்களை பார்ப்போம். அதாவது இதுதான் உயிரெழுத்துக்கள். நான் மேல காட்டின குறியீடுகள் அப்படியே கீழே உயிரெழுத்துக்கள்ல வரும். ஒரு சின்ன வித்தியாசத்துல வரும். என்னண்டா பாருங்க, முன்னால ஒரு வட்டம் கொண்டு வரும். இதுதான் உண்மையான ஆனாவும் ஆவண்ணாவும். இதுதான் உண்மையான யானா யாவண்ணா. இதுதான் உண்மையான ஓவண்ணா. இதுதான் உண்மையான ஊனா. இப்படி இதான் வந்துக்கிட்டு சரியான உயிரெழுத்துக்கள். அதாவது நம்ம அம்மாண்டு எழுதுறதுக்கு முன்னாடி ஆனா போடுவோம் இல்லவா, அந்த ஆனாக்கு இப்படிதான் போடணும். இப்படி சும்மா வட்டம் இல்லாம போடக்கூடாது. போட்டா அது பிள்ளை. எல்லாத்தையும் நீங்க நல்லா பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப நாம உச்சரிப்புக்குரிய வித்தியாசங்களை பார்ப்போம். இந்த வித்தியாசம் பார்க்கறது குறியீடுகளுக்கும் உயிரெழுத்துக்களுக்கும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்டா அதுல எழுத்துக்கள் எல்லாம் வித்தியாசப்படுமே தவிர உச்சரிப்பு எல்லாமே ஒன்றுதான். இப்ப நம்ம இந்த தமிழ் எழுத்துக்கள்ல எது ஒத்து போகுதோ அதை கழிச்சிடும். அதாவது ஆனா ஆவண்ணா இது சரியான உச்சரிப்பு. யானா யாவண்ணா இதுவும் சரியான உச்சரிப்பு. யூ இதுவும் சரியான உச்சரிப்பு. அடுத்து இதுவும் சரியான உச்சரிப்பு. அடுத்தது உய் இதுவும் சரியான உச்சரிப்பு. அடுத்தது ஊங்கிறதும் சரியான உச்சரிப்பு. இங்க ஊங்கிறதும் சரியான உச்சரிப்பு. அதே மாதிரி இங்க வீங்கிறதும் சரியான உச்சரிப்பு. மற்றது வந்துக்கிட்டு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அதை நம்ம இப்ப பார்ப்போம். முதலாவது இந்த ஓன்னு சொன்னதுல நான் இங்க 2 குறியீடுகள் எழுதியிருக்கேன். இதுல முதலாவது நாம இந்த அறிக்கக்கூடியதை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நாம இது ஊன்னு சொல்லியிருந்தோம். இது உண்மையான ஊவண்ணா. இப்படி போட்டோம்னா ஊனா எழுத்து. சரியா? ஊவண்ணா. இது உண்மையான ஊவண்ணா. பட்டம் பரலாட்டி ஊங்கிற குறியீடு. அதை அப்படியே மாத்தி தலைகீழா போட்டோம்னா நான் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆனா அது உச்சரிப்பு இல்லை. சரியான கொரியா மொழி உச்சரிப்பு எப்படி வரும்னா அப்படிங்கிறத நாம எப்படி உதட்ட வைப்போம், அந்த உதட்டை ஒடுக்கி சுருக்கி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எப்படின்னா அதே ஊங்கிறத உதட்ட கொஞ்சம் தளர்வா வைக்கணும். கடுமையா சுருக்காம தளர்வாக்கினோம்டா, தளர்வாக்கி ஊங்கிறத சொல்லி பாருங்க எப்படி வரும்டா ஊ அப்படின்னு வரும். அதாவது ஊ
அப்படின்னு ஒரு உச்சரிப்பு கொண்டு வரும். அது எப்படி நம்ம தமிழ்ல சொல்றோன்னே நமக்கு தெரியல. அது ஓங்கிற ஒரு உச்சரிப்பு மாதிரி வரத்தால நான் அதை தமிழ்ல ஓ அப்படின்ட்டே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அடுத்ததா இதை பார்ப்போம். ஏற்கனவே ஆ அப்படிங்கிற எழுத்து பார்த்துருக்கேன். அதுல உச்சரிப்பு குறியீடு ஆ அப்படின்னு வரும். அது அப்படியே மிரர் பண்ணினோம்டா இந்த குறியீடு வரும். அதாவது சேம் விஷயம் தான். அதாவது ஆப்ப எப்படி சொல்லுவோம், நம்ம ஆண்டு சொல்லும் போது வாயை அகலமா விரிச்சு வைடா வச்சுக்கிட்டு ஆண்டு சொல்லுவோம். அதை கொஞ்சம் சுருக்கி வைடா விரிக்காமலுக்கு சுருக்கி ஆ அப்படின்னு சொன்னோம்னா இதுக்குரிய உச்சரிப்பு வரும். அந்த ஆங்கிறதும் கிட்டத்தட்ட ஓங்கிற உச்சரிப்புல வாரத்தால நான் இங்கே ஓவோட சேர்த்து அதை குறிப்பிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? இங்க ஊங்கிறத சுருக்காமலுக்கு கொஞ்சம் விரிச்சோம்னா ஓ அப்படிங்கிற ஒரு ஓசை வரும். அதே மாதிரி இங்க ஆங்கிறத விரிக்காமலுக்கு கொஞ்சம் சுருக்கினோம்னா ஆ அப்படிங்கிற ஒரு ஓசை வரும். எங்களுக்கு படிக்க தந்த ஆசிரியர் இதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணல. ஏன்னா நம்ம இதை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்காக இதை வந்துக்கிட்டு குழம்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அவர் எனக்கு இப்படி ஓ அப்படிங்கிறதே படிக்க தந்தார். நான் இங்க என்ன எழுதியிருக்கனோ அப்படிதான் அவர் எங்களுக்கு படிக்க தந்தார். பிறகு நான் தேடி படிக்கும் போதுதான் இந்த விடயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நீங்களும் குழம்பிக்க தேவையில்லை. நீங்கள் இப்படியே படிங்க, இந்த விடயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதையும் படிங்க. ஆனால் கடுமையாக குழம்பிக்க தேவையில்லை. ஒரு 2-3 தடம் படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஞாபகத்தில் பதிஞ்சிடும். பிறகு இப்படி ஓசைகள் வரும் பொழுதோ, நீங்கள் சொற்களை பார்க்கும் பொழுதோ, அந்த சொற்கள ஓசைகளை கேட்கும் பொழுதோ என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தானாக புரிஞ்சிடும். இதே விடயத்தை தான் நீங்க இந்த யோ அப்படிங்கிற 2 குறியீடுகளுக்கு நீங்க பயன்படுத்தணும். குறியீடுகள் எழுத்துக்கள் எல்லாம் உண்டு தான், அந்த உச்சரிப்பு உண்டு தானே, அதான் சொல்றேன். அதாவது யா அப்படிங்கிறது நம்ம வைடா விரிச்சு சொல்லுவோம். யா அப்படிங்கிறது அது சரி. அந்த யா அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கினோம்டா ஓசைய யா யா அப்படின்னு வரும். அதுதான் இதுக்குரிய உச்சரிப்பு. அதே மாதிரி யூ அப்படிங்கிறது நாம ஒடுக்கி சொல்லுவோம். யூ அப்படி உதட்ட ஒடுக்கி சுருக்கி யூ அப்படின்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் தளர்வா வச்சுக்கிட்டோம்டா இதை தலகுலா போடக்கூடிய இந்த யூ 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 அப்படிங்கிற உச்சரிப்பு வரும். நான் இது 2ஐயும் சேர்த்து யோ யோ அப்படிங்கிற உச்சரிப்புல நான் சேர்த்திருக்கேன். இப்போ இது 2ம் நமக்கு சரி. இதை வச்சு நாம இதை பார்க்கணும். எப்படின்னா இதையும் நம்ம குழம்பிக்க தேவையில்லை. அதாவது இங்க நான் இந்த போட்டு இருக்கக்கூடிய குறியீடத்தான் நம்ம இப்போ பார்த்தோம், எக்ஸ்பிளைன் பண்ண. அதாவது ஊங்கிறத கொஞ்சம் விரிச்சு வச்சு சொன்னோம்னா ஓ அப்படின்னு வருவது இல்லவா? அந்த ஓவும் ஆவையும் சேர்க்கணும். வா வா அப்படின்னு மாறும். அது வா வான்னு நாம தமிழ்ல எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். இதை வச்சு நாம குழம்பிக்க தேவையில்லை. அடுத்ததா ஏ ஏ அப்படின்ட்டு 4 குறியீடுகள் எழுதியிருக்கேன். இது எப்படின்னா ஈ அப்படிங்கிற குறியீடும் இது எப்படி என்ன சொன்னேன், இப்படி குறியீடு ஒன்று வழி நம்ம இந்த குறியீடு என்னண்டா ஓ ஓ ஆங்கிறத கொஞ்சம் சுருக்கி ஓ அப்படின்ற அவை ஈயும் ஓவும் சேர்ந்தா ஒயே ஒய் ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது ஒே அப்படின்னு அது மாறுது. ஒயே அப்படின்னு மாறுது. அந்த ஏ தான். அதே மாதிரி தான் இதுவும். இதை மாத்தி போட்டிருக்கேன், இதை பின்னால போட்டிருக்கேன். அப்ப ஒய் ஒய் அப்படி அதெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம தமிழ்ல வந்துக்கிட்டு எழுத முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த 2ம் அந்த உச்சரிப்புகள் வந்துட்டு இது வந்து யாவும் ஈயும் சேர்றது, அந்த ஓ யோவும் ஈயும் சேர்றது அப்படி வந்து சேர்ந்து வரும். ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு நாம ஏ ஏ அப்படின்ட்டு சொல்லி எழுதியிருக்கோம். சரியா? அதே மாதிரி தான் இதுவும். இது வந்துட்டு ஊவும் இந்த ஓவும் சேர்வது. அப்ப ஓ ஓ அப்ப ஓ ஓ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு வருது. அப்போ அது ஓ ஓ அப்படின்ட்டு 2ஐயும் நாம எழுதியிருக்கோம். ஓகே. அடுத்தது இது வே வே அப்படிங்கிற உச்சரிப்புல நான் எழுதியிருக்கேன். பாத்தீங்கன்னா இது என்னது? ஊ அப்படிங்கிறத தலகுல நாம போடுறோம். ஊ அப்படிங்கிறத வாயை கொஞ்சம் தளர்வா வச்சுக்கிட்டோம்டா ஓ ஓ ஓ ஓ அப்படின்ட்டு அதே இயஞ்சதுன்னா ஒய் ஒய் அப்படி கிட்டத்தட்ட ஒய் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதே மாதிரி தான் எல்லாம் அப்படித்தான். நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தது, நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை இங்க சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு உச்சரிப்பு வரும். அந்த உச்சரிப்பு தான் இந்த உச்சரிப்பு. நாம அதை வேயாவும் எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். இதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. இந்த உச்சரிப்பு என்னன்னா பல்ல கடிச்சுட்டு சொல்லக்கூடிய அப்படிங்கிற உச்சரிப்பையும் ஈ அப்படிங்கிற உச்சரிப்பையும் சேர்த்து உய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். உய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா?
இந்த விடயங்கள் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்து வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் வந்துக்கிட்டு உங்களுக்கு புரியும்படியே இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. நான் உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ நான் இந்த பாடத்தில் உங்களுக்கு சொல்லி தந்ததை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எழுதி பாருங்க. நான் இந்த வீடியோ திரும்ப திரும்ப பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிடும். அடுத்து நம்ம கண்ணா, இன்னண்ணா, நா, இல்லண்ணா, ஊரண்ணா அப்படி இதெல்லாம் நம்ம வந்துக்கிட்டு நான் பார்ப்போம், மெய்யெழுத்துக்களில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இதிலேயே படித்து நான் போடக்கூடிய வீடியோக்களையே படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதி கொரியாவுக்கு போய் நல்ல வேலை வாய்ப்பு பெற முடியும். என்னை ஃபாலோ பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தந்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவேன். உங்களுக்கு எக்ஸாம் எழுதி என்னென்ன வழிகாட்டுதல்களை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு செய்வேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இல்லைன்னா இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒர்த் இல்லாமல் போயிடும். ஏன்னா இது வந்துக்கிட்டு ஒரு 40,000-50,000 ரூபா காசு கட்டி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அதை நான் உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கன்னா அதுக்குரிய ஒரு ஒர்த் எனக்கு இருக்கணுமே. அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.